இப்போ நம்ம மிளகாவை 2ஆ கீறி நம்ம பஜ்ஜி போட போகிறோம். முழுசாக போட்டோம்னா சரியாக மாவும் பிடிக்காம சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது 4ஆக கூட போட்டு பஜ்ஜி சுட்டுக்கலாம். எண்ணெய் உங்கள் வீட்டில் நீங்கள் பஜ்ஜி செய்ய போகும்போது அடுப்பில் எண்ணெய் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக நெருப்பு வச்சிங்கன்னா பஜ்ஜி கருகி போயிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. மிளகா பஜ்ஜிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடலை மாவு, அடுத்து அரிசி மாவு, அடுத்தது பெருங்காயத்தூள், அடுத்தது சோடா உப்பு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, அடுத்து கேசரி பவுடர், அடுத்து எண்ணெய். இப்போ நீங்கள் கலரிக்கலாம். தேவையான தண்ணி. பஜ்ஜி மாவு பிணையும் போது இல்லை கட்டி கட்டியாக இல்லாமல் நம்ம இட்லிக்கு மாவு பிணையிற மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். அப்படி பிணைஞ்சோம்னு சொன்னால் பஜ்ஜி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். பஜ்ஜி ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.